காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ புசியானந்தனை 5000 பேர் தான் வரணுன்ட்டாங்க. QR கோடு கொடுத்துட்டாங்க. அது இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ளே போகணும். புசியானந்த் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வேண்டிய விஜயுடைய கட்சியில் முக்கியமான ஆளுங்க அவங்க வந்துட்டாங்க, நாங்கள் உள்ளே போகணும். அப்போ புசியானந்த் இருங்கன்ட்டு அந்த எஸ்பி, அவங்க சாதாரண எஸ்பி கேடர், எஸ்பிகிட்ட போய் கேட்குறாரு, முக்கியமானவங்க கொஞ்சம் உள்ளே விடுங்க. ஒரு ஆளை விட முடியாதுன்னு எவ்வளவு கத்தி பேசி பதில் சொல்கிறாரு பாருங்க அந்த புசியானந்துக்கு எஸ்பி. இந்த வீடியோவை பாருங்க. அப்போ அங்கே காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. இங்கே இந்த மாதிரி ஸ்டாலின் கூட்டத்தில் எவனையாச்சும் உள்ளே விடணும்னு மாவட்ட செயலாளரோ மந்திரியோ சொல்லி கேட்கலன்னா அந்த போலீஸ் அதிகாரி என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க பாருங்கள். அடிப்பாங்க போலீஸ் அதிகாரியை, பயப்படுவான். கமிஷனர் டிஜிபி எல்லாம் அவங்களுக்கு இருந்தது. அதான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொல்கிறானே, நான் சொல்கிறாள் தான் என் கலெக்டரு, நான் சொல்கிறாள் தான் என் எஸ்பி பயப்படுவார் மாவட்ட செயலாளருக்கு. அதுதான் இங்கு நிலைமை. சட்டம் ஒழுங்கு ஏன் கெட்டு கிடக்கு? காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுப்பது கிடையாது. ரங்கசாமி அவர்கள் பாண்டிச்சேரியில் காவல்துறைக்கு கொடுத்த சுதந்திரத்தை இங்கு காவல்துறைக்கு கொடுத்திருந்தால் கரூர் சம்பவமே நடந்திருக்காது. ஆக இவர்களுடைய நிர்வாகத்தின் மிகப்பெரிய கோளாறு. ஜெயலலிதா இருக்கும்போது காவல்துறைக்கு முழு சுதந்திரம். இப்போ மந்திரியெல்லாம் கமிஷனர்கிட்ட பேசினா மறுநாளே மந்திரி பதவி காலி. எம்ஜிஆர் கட்சி ஒட்டி தூக்குனார். நிர்வாகம் எப்படி நடந்தது? காமராஜர் என்ன பண்ணார்? அவங்கெல்லாம் படித்தவங்க கிட்டக்க போகாதான் பாரு கட்சிக்காரனை. நீங்கள் தான் கட்சிக்காரன் பேச்சை கட்டி எஸ்பியை போட்டால், கட்சிக்காரன் பேச்சை போட்டு கலெக்டர் போட்டால் எங்கே உருப்படும்? ஆக அந்த காவல்துறைக்கு அங்கே பாண்டிச்சேரியில் எப்படி சுதந்திரம் இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். அதனால் தான் அவர்கள் இதை சமாளித்தாங்க. இங்கு இவர்கள் காவல்துறை அதிகாரிகளை மனிதர்களாக மதிப்பதே இல்லை. இந்த கூட்டம் பொதுக்கூட்டம் சிறப்பாக நடந்ததற்கு அங்கே காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் தான் காரணம். இங்கே அதை இவர்களால் செய்ய முடியாததற்கு இங்கே இவர்கள் காவல்துறையை மனிதனாக மதிப்பதில்லை. இவங்க சொல்கிறபடி தான் காவல்துறை பண்ணணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தால் எப்படி உள்படும் நாடு? அதனால தான் போச்சு.